ஸ்ரீ குட்டி இங்க வாங்க, ஆறு வந்திருக்கா பாருங்க. என்னடா பண்ற? இல்லம்மா அப்படியே உள்ள இருந்தது. நான் பார்ட்னர் சாயங்காலம் என் கட்டிங் வந்து சேரணும்னு சொன்னால என்ன வரல. அவங்க கூப்பிட்டு ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டாங்க. நிறைய ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டானா? யாருக்கு கேட்ட ஆர்டர் கேன்சல் பண்ணா? என்ன தைரியம் அவனுக்கு? அவனை போய் நீ ஒண்ணுல பாரு. இருங்க வேணாம் இருங்க. என்ன வேணாம், நம்ம கடையில் ஆர்டர் கொடுத்துட்டு வேற இடத்துக்கு போனா விட்டுருவோமா? அவங்க வேற இடத்துக்குலாம் போல. அப்பால கல்யாணமே கேன்சல் ஆயிடுச்சு. ஏன்? அன்னைக்கு நீங்க மிரட்டினப்ப மாப்பிள்ளை பயந்து அழுதாருல, அத பார்த்து அந்த பொண்ணுக்கு அவன் மேல லவ்வே போச்சான். கல்யாணத்தையே நிறுத்திட்டா. சந்தோஷப்பட்டு கல்யாணம் பண்ணி தான் காலம் ஃபுல்லா அழுதுகிட்டே இருந்திருப்பான். டேய் இப்ப புரியுதா? இந்த பொண்ணுங்க லவ் எல்லாம் டோட்டலா வேலைக்கே ஆகாது. எப்போ எதுக்கு எப்படி கழட்டி விடுவாளுங்கன்னு யாருக்குமே தெரியாது. என்னப்பா கருத்தூசி போடுற? சிரிக்காதீங்க. நான் கடைக்கு மெட்டீரியல்ஸ் வாங்க பெரிய கடன் வாங்கி வச்சிருக்கேன். இந்த காசை வச்சுதான் கடனை அடைக்கலான்னு இருந்தேன். ஏய் அன்னைக்கு தான் 50% அட்வான்ஸ் வாங்கி கொடுத்தல, அதை வச்சு உன் கண்ணை கட்டு. அந்த காசை நான் திருப்பி தந்துட்டேன். ஏன்? எனக்கு நியாயமா தான் சம்பாதிக்கணும். இதோ பாரு, இப்படிலாம் நீ கம்பெனி நடத்தினா நயா பைசா பார்க்க முடியாது. எனக்கு இதை விட்டா நிறையா தொழில் இருக்குது. உன் கடனை எப்படி அடிக்கணும் நீ பார்த்துக்கோ. நான் வரட்டுமா? பாய். லோ என்னடா அழுகுறாங்களா? எங்க அம்மா சத்தியமா நான் ஒண்ணுமே பண்ணலடா. என்னண்ணா என்னங்க உஷா நம்ம வந்த பைசா விட்டீங்க? அம்மா யார்கிட்ட கடை வாங்கிறீங்க? அப்பாவுக்கு தெரிஞ்சவர் மூலமா யாரோ, பேரு ரவின்னு நினைக்கிறேன். நோ பேட் ரவினா, வெரி பேட். இதெல்லாம் நமக்கு வேலைக்கு ஆகும். கூட்டுக்காது எதுக்கு எங்களுக்கு? வண்டிடு வண்டிடு வாங்க. ஐயோ என்னையா நடக்குது? முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிற உன் மனைவி கங்காவை பார். எம்டி சார் என்னாச்சு? எம்டி சார் அழகு ராஜா, அழகு ராஜா. டேய் ஐயோ ஆச்சிட்டு போச்சே. அடியாயமா எப்படி சார கொண்டுட்டாங்களே. சாவுல டான்ஸ் ஆடி பார்த்துருக்கேன், ஆனா டான்ஸ் ஆடியே சாவடிக்கிறது இப்பதாண்டி பாக்குறேன். ஏங்க என் நண்பன் உங்க அழகுல மயங்கினது தப்பா, உங்களை காதலிச்சது தப்பா, இல்ல உங்களை தேடிங்க வந்தது தப்பா? பிடிக்கலன்னா பிடிக்கல சொல்ல வேண்டியதானே. அதுக்கு பேய் மாதிரி ரியாக்ஷன் கொடுத்தானே. அதே ரியாக்ஷன் தான். அதை காமிச்சா நீ சாவடிச்சிருங்க. என் நண்பன் கூட நானும் பேசி அழுறேன். நண்பா ட்ரிபிள் சேனல் எம்டி அழகு ராஜா அகால மாறணும்னு பேப்பர்ல விளம்பரம் கூட கையில பைசா இல்லையே. கொஞ்சம் அழகதை நிறுத்துறீங்களா? என்னது அழக்கூடாதா? இது நான் பழையார வீட்டு சாவா? அழாம கை கட்டி நிக்கிறதுக்கு பரமையான வீட்டு சாவு. கத்தி அழுதாதான் அந்த கட்ட வேகம். முதலாளி மாசம் சம்பளம் கொடுக்கலனாலும் பத்தாம போனவங்க பேண்ட் சொகாவெல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, ஒரு செட்டியோட கொடுக்காம அல்பாயஸ்ல இப்படி போயிட்டீங்களே முதலாளி. இந்த ரசகுல்லா மூஞ்சி ரியாக்ஷனை காமிச்சு அநியாயமா உங்களை பொம்பளை மாதிரி ஒப்பாரி வைக்கிறது நிறுத்துறீங்களா? முதல்ல இவருக்கு என்ன ஏதுன்னு பாப்போம். அவர் தூக்குங்க, டாக்டர் கிட்ட போறோம். கேஸை டைவர்ட் பண்ணலாம் நினைக்காத. இட்ஸ் a pre-planned murder. திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலை. அவர்தான் கொலை செய்யப்பட்டவர், நீதான் கொலையாளி. என்னது கொலையாளியா? பின்ன மலையாளியா? ஓ நானா? கமிங் டு த பாயிண்ட். நூதன முறையில் நீ என் நண்பனை கொலை பண்ணது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். ஆனா கோர்ட்ல ஆதாரம் தான் பேசும். என் நண்பனை கொலை பண்றது ஒரு ரியாக்ஷன் ஆயுதமா பயன்படுத்தினியா? அது கொஞ்சம் போஸ்ட் கொடு. இந்த கேஸ்ல ஒன்று உள்ள தள்ளி நீ ஆன்டி ஆயில ஆயாவாய் தான் வெளியே வர. என்ன மேடம் ஏதோ கல்யாணத்துக்கு போஸ்ட் கொடுக்குற மாதிரி கொடுக்குறீங்க? என் நண்பனை சாவடிக்க பேய் மாதிரி ஒன்று கொடுத்தியா? அது கூட சீக்கிரம். ஐயோ லோ பேட்டரி, சீக்கிரம் குயிக் ஃபாஸ்ட் சீக்கிரம் ரியாக்ஷன் கொடு. ஃபோன்
अच्छा प्रेम की कसम कहानी तू है मेरे दिल की रानी मेरे सपनों की रानी யமனுக்கு நன்றி யமனுக்கு நன்றி எங்க எம்டி சார் திருப்பி கொடுத்த யமனுக்கு நன்றி எம்டி சார் காஞ்சிபுரத்தில் இருக்கிற யமன் கோயிலுக்கு போறோம் உங்களை ஏர்மாட்டு மேல உட்கார வச்சு 7 ரவுண்டு சுத்தி வரோம் என்ன சொல்றீங்க மறுபடியும் ஏன் அந்த பேய் படத்தை பாக்குறீங்க மறுபடியும் நான் நடந்து தொலைறதுக்கா ऑफिसर பதிலுக்கு எங்க எம்டி அறைவார் உன்னை आई लव यू प्रिया உன்னை பார்க்க பிடிக்கல பேச பிடிக்கல பழக பிடிக்கல கெட் லாஸ்ட்னு சொன்னதுக்கு அப்புறமும் இங்க வந்து சீப்பா டிராமா பண்றியா ட்ராமா எல்லாம் பண்ணல பிரியா உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா அந்த சந்தோஷத்துல கிரிகிரின்னு வந்துருச்சு தாமோதரன் கூப்பிட்டீங்களாமா யோ எப்படியா உள்ள வந்தா நீங்க தான் யாரையா உன்னை உள்ள விட்டது வெளியே போயா சாரி மேடம் டாய்லெட் போன கேப்ல டக்குன்னு உள்ள வந்துட்டாங்க போல இருக்கு போயா வெளியே போ இன்னும் 2 நிமிஷத்துல இவனை கிளியர் பண்ணி அனுப்பல உன்னை வேலையை விட்டே தூக்கிடுவேன் பிரியா 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 நான் பண்ண தப்புக்கு இவரு சாரிண்ணே என்னால உங்க வேலை போயிரும் போல இருக்கு வேலையை விடுங்க தம்பி இவங்க குடும்பத்துக்கு உழைச்சு என் மசரே போச்சு பாருங்க தம்பி இதுக்கெல்லாம் நீங்க ஒன்றும் கலங்கக்கூடாது உடனே போய் அநியாயத்தை தடுத்து நிறுத்துங்க ஸ்டாப் 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 நான் உன்னை லவ் பண்ணல ஓகே கலைத்துறையில நான் சாதிக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு தயவு செஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணாத ப்ளீஸ் என்னது மறுபடியும் கலைத்துறையில சாதிக்கணுமா ராஜா என்ன கிண்டலா தனியா லூஸ் மாதிரி ஆடிக்கிட்டு இருந்தியா அதனால கேட்டேன் நான் உன்ன லூஸ் மாதிரி தனியா ஆடல நல்ல மாஸ்டர் தேடிட்டு இருக்கேன் கிடைக்கல அதான் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டான்னு நானே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் இன்னும் 30 நாள்ல ஒரு நல்ல மாஸ்டர் கிட்ட பரதம் கத்துக்கிட்டு உங்களில் யார் அடுத்த சோபனா ப்ரோக்ராம்ல கலந்துக்க போறேன் நான் தான் அடுத்த சோபனா சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்கோ 30 நாள்ல விரதம் வேணா இருக்கலாம் பரதம் எல்லாம் கத்துக்க முடியாது நான்லாம் 8 வயசுலயே மேடை ஏறி கலைத்துறையில சாதிச்சவன் அந்த ஆண்டவனே நினைச்சாலும் நான் அடுத்த சோபனா ஆகுறத தடுக்க முடியாது ஒருவேளை நீங்க அடுத்த சோபனா ஆகலனா என் லவ் நீங்க ஏத்துப்பீங்களா நான் சோபனா ஆயிட்டா லைஃப்ல நீங்க என்ன பார்க்கவே கூடாது ஓகேயா ஓகே எனக்கு ஓகே மேடம் 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 30 நாள்ல பரதநாட்டியம் கத்து கொடுக்கறதுக்கு எந்த மாஸ்டர் ரெடியா இல்ல நீங்க வேணா குச்சிப்புடி கதகளி இப்படி ஏதாவது டிஃபரெண்டா ட்ரை பண்ணுங்களேன் லூசு 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 மண்டையில முடிதாலனா மூளைமால நாளைக்கு ஈவினிங்குள்ள பரத மாஸ்டரோட வரேன் இல்லனா அப்படியே தொலைஞ்சு போ நாளைக்கு ஈவினிங்குள்ள பரோட்டா மாஸ்டர் கிடைக்கிறதே கஷ்டம் இதுல பரதம் மாஸ்டர் வேறயா போ போ அரவிந்து இதை சாப்பிடு அதுக்கு முன்னாடி இதை சாப்பிடு கரியான் அரவிந்த் இதை நான் உனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனே தெரியல இந்த விஷயத்த நானே உனக்கு உன் லைஃப்பில் இன்னொருத்தன் இருக்கான்னு சொல்லியிருந்தேன்னா இதில் அன்றைக்கே நான் கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பேன் இன்னைக்கு நீ என்னை கிஸ் பண்ணப்போ கூட என்றைக்குமே நீயும் நானும் தான் நினச்சேன் நீ வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க போகிறத என்கிட்ட மறைக்காம இருந்திருக்கலாம் கொஞ்சம் வலிக்குது தான் பரவாயில்ல உனக்கு அவர் தான் சந்தோஷம்னா என்ன பண்ண முடியும் அரவிந்த் உன் பேக்ஸ்லாம் உள்ளே இருக்கு போய் எடுத்துக்கோ ஏண்டா அவ உன்னை கிஸ் அடிச்சாளா ஆமாம் அப்புறம் ஏன்டா டைவர்ஸ் கொடுத்த அவன் லைஃப்பில் வேற ஒருத்தன் இருக்கான் நீ என்னடா சரியான சொம்பா இருக்க இந்த லுக்குக்கெல்லாம் உனக்கு குறைச்சல் இல்லை ஆளையும் மண்டையும் பாரு இப்போ என்ன சொல்ல வரீங்க தபார் இன்னைக்கு அவனை கிஸ் பண்ணியிருக்கா அப்படின்னா இன்னைக்கு உன்னை லவ் பண்ணுறான்னு அர்த்தம் புரியுதா நீ அவனை லவ் பண்ணுறியா இல்லையா என் பயமே அவளை தவிர்த்து வேற யாரையும் என்னால் லவ் பண்ண முடியாதுங்கிறது தான் அப்போ போய் புடிடா யாருக்காக அவளை விட்டு கொடுக்காத அவளை உன் பின்னால வர வைக்கிறேன் நான் வரேன்டா அவளே வர்றேன்றா போய் பிக்கப் பண்ணு யோ போய் லாக் பண்றா கோ போடா போ திவ்யா 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 என்னாச்சு அந்த ஒரு பேப்பரில் மட்டும் சைன் பண்ணனான்னு டவுட்டாக இருக்குது அது கொஞ்சம் கூட
என்ன பண்ணி கீச்சு போடு. என்ன பண்ணுது? நீ தான் பண்ணு. சூ, என்ன தங்கற? நீ வச்சுக்கடா. சூ, இது கேட்டையா? தண்ணி. என்னடா பண்ணிருக்க? ஏய், ஏன் இப்படி பண்ண? உனக்கு அறிவு இல்ல? எது கொட்டி விட்ட? வாட் ஷிட். நான் பார்த்தேன்டா. நீ தான் அதுல தண்ணி ஊத்துன. என்னமோ பெரிய ஞானி மாதிரி டயலாக் எல்லாம் விட்ட. நான் கூட கொஞ்ச நேரத்துல நீ அவ்வளவு நல்லவனானு யோசிச்சு கொஞ்சம் கில்ட்டியாலாம் ஃபீல் பண்ணேன். ஏன்டா என்ன இப்படி ஏமாத்துன? ஏய், நான் ஏமாத்தன ஓவரா குதிக்கிற. நீ கூட தான் என்ன கிஸ் பண்ணி லவ் பண்ண மாதிரி ஏமாத்தன. அது ஒரு ஆக்சிடென்ட். நீ என்கிட்ட என்னதெல்லாமோ காமிச்சு என்ன செட்யூஸ் பண்ணிட்ட. ஐ regret it and I'm sorry about it. டேய், அப்படி என்னத்தரா காமிச்ச? யோ, சுமாரியா மூடியா? சாரி சொல்லிட்டா எல்லாம் சரியாயிடுமா? இப்போ என்ன பண்ணணும்ன்ற? ஒழுங்கா பேசின மாதிரி இருந்துட்டு போ. அதுக்கப்புறம் உனக்கு டிவோர்ஸ் கொடுக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன். அங்கிள், எனக்கு போதியாச்சு போ. fraud family. யார் நீங்க? துணி வாங்க வந்திருக்கோம். சரி நாரு. ஏய் எடுங்கடா. ஹாய். ஏய் போடா. Stop it please. சார், அப்பா அம்மா வெளியில போயிருக்காங்க. பரவாயில்லம்மா, அவங்க இருக்கணும்னு அவசியம் இல்லை. சார் என்ன சார் பண்றாங்க? ஒன்றும் இல்லை, இந்த கடையெல்லாம் காலி பண்ணிட்டு இங்கே நம்ம கடை வரப்போகுது, அவ்வளோதான். சார், பணத்துக்கு ரெடி பண்ணிட்டு தான் இருக்கோம். இன்னும் பிசினஸ் பெருசாகல. பேசாம இருந்தீனா கடை மேல மட்டும் கை வைப்போம். சரியா? டேய், சீக்கிரம் எடுத்து போடுங்கடா. சார் ப்ளீஸ் சார், கஷ்டப்பட்டு செட்டப் பண்ணுங்க சார். என் ட்ரீம் சார், ப்ளீஸ். டேய், வெளியில சத்தம். மாறி, வேலனுக்கு தெரிஞ்சா என்ன தெரியல. ரவி, வேலைன்னு சொல்லி தான் நாங்களே செஞ்சோம். நீ எங்க ப்ராப்பர்ட்டி மேல கை வச்சோம், நாங்க உங்க ப்ராப்பர்ட்டி மேல கை வச்சோம். சேம் பப்பி சேம்மா. இது எங்க கடமா? நம்ம பார்ட்னர்ஷிப்பை பத்தி சொல்லலையா தம்பி? ஏய் அதான்ப்பா, பேர்டு ரவி தானே? ஏய், கடன் கொடுத்தது நாங்க, உனக்கு வேண்டாத வேலை. ஐயே, எங்க ஏரியாவில் வந்து வட்டி கொடுத்ததே தப்பு. அண்ணன் பர்மிஷன் நம்ம ஏரியாவில் சீனா போட்டா சும்மா விட்டுருமா? வெயிட்டா செஞ்சிருவான். டிஷர்ட் கட்டாத. இது உங்க கடன் தெரியாதுப்பா. ஏய் சின்டெக்ஸ் கேளு, இந்த சீன் எல்லாம் போடாத. வேலைன்னு செலியுது, எதுவும் செய்யக்கூடாதுன்னு. அதை சாக்கா தெரிஞ்சுக்கின்னு ஏரியாவில் வந்து சீன் போடலான்னு பார்த்தேன். எங்க அண்ணனுக்கு தெரியும் எது ரைட்டு இது தப்புன்னு. கிளம்பு, காத்துறோம். பிரீத் அவுட், பிளாடி பாக்கர். மாறி, கண்ட பொண்ணுக்கெல்லாம் நம்ம அடிச்சுக்கலாமா? நீங்க தானே அந்த பொண்ணுகிட்ட மிரட்டி காசு வாங்குற. அது எங்க ஏரியா பொண்ணு. அதுக்கிட்ட இருந்து காசு போடுங்குவேன், தொல்லை கொடுப்பேன், என்ன வேணா பண்ணுவேன். நீ உங்க ஐயாவையும் ஆளுங்களையும் கூப்பிட்டு முதல்ல எங்க கிளம்பு. மாறி, இது இன்னும் முடியலன்னா போட. என்னடா என்ன? போ தேவையில்லாத சீனார போது போ. மாறி, ரொம்ப தேங்க்ஸ். பார்த்தல தான் ப்ரொடெக்ஷன். Happy birthday to you. Happy birthday Divya. Happy birthday to Divya. Happy birthday. Happy birthday to you. Happy birthday. Hey, no. Just வேணாம். Hey. ஷில்பா. ஒரு வாய் வேண்டாம். Okay guys, உள்ள போலாமா? Let's have dinner. செமையா இருந்ததா என்னோட பிளான். இது என்னோட best birthday. ஐயோ அப்பா, என்னடா? தீவிரவாதி.
அங்க அர்ஜுன் சார் இருக்காரு, அவர் தான் தீவிரவாதி, எப்படி பாரு. எல்லாம் தூத்து விட்டேன். யாரும் அசைய நான் இனிமே அசையவே மாட்டேங்க. அசைய கூட சொல்றல. நான் தான் அசையவே மாட்டேன்னு சொல்றேன்ல. அசைய மாட்டேன் என்னடா? அவனை பட்டி போடுறான். வாயில சொல்லலாம். ஷில்பா இஸ் ஜெலஸ். ப்ளீஸ் யாரும் சுத்தாதீங்க ப்ளீஸ். இந்த வீட்ல இருந்து எந்த பொருள் வேணாலும் எடுத்துக்கங்க. ஆனா எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். யார் வீட்டு பொருள் யார் எடுத்துட்டு போறது? இன்னும் அப்பா விடா. சுடாதீங்க ப்ளீஸ். எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். நான் எதுவும் பண்ண போறது இல்ல. நீ தான் பண்ண போற. இங்க இருக்கிற யாராவது ஒருத்தர் சுடு. மிச்ச எல்லாரையும் விட்டுறேன். நான் பாக்குறேன். சுடு சுடு. சுடு 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 சுடு. திவ்யா உங்க போட்ல இருந்து ஒண்ணா படிச்ச திவ்யா. திவ்யா ப்ளீஸ் என்ன விட்டுரு. சுடு சுடு. ஏய் மா போதுமா, உடைச்சிடாத. இது வெறும் டம்மி துப்பாக்கி. இப்பயாவது உண்மை என்னன்னு புரிஞ்சுக்கோ அரவிந்த். அடி பாவி தீபா காண்டு, சர்ப்ரைஸ் பண்ண சொன்னா இப்படி சனிய மாதிரி பண்ணிட்ட. தோட்டுக்கடை ஓரத்தில் பூவு ஒன்னாங்க பூவு ரெண்டாங்க பூவு மூணாங்க வாங்க சொன்னேன் நட்டினி சிங் சக் சிங் சக் சிங் சக் சிங் சக். எங்கடா திவ்யா எங்கடா பிளாக் போர்டா. டேய் ஹே சதீஷ், என்ன இது கோமாளி விஷயம்? சரியான டுப்பா கொடுங்க. திவ்யா இந்த பாடினா ரொம்ப பிடிக்கும், அதனால இந்த பாடி அவளை சர்ப்ரைஸ் பண்ணி சந்தோஷப்படுத்தணும் அப்படி இப்படின்னு சொல்லி இந்த கும்பத்தை தலையில ஏத்திட்டானுங்க. மென்டலுங்க. நட்ராஜ் ஏன் அவ்வளோ டென்ஷனா இருக்காரு? அவன் ஒரு மொக்கங்க. இன்னைக்கு அவனுக்கு பிறந்த நாள், அவனை யாருமே கண்டிக்கலன்னு காண்டாயிருப்பான் கல்பிரிட். அவன் கிடைக்கிறான். கேக் சாப்பிட்றீங்களா? வேணாம், நீயே சாப்பிடு. பேராசிட்டமால் ஃப்ளேவருங்க. ஐம் சாரி அரவிந்த், நான் வேணுட்டே பண்ணலடா. எல்லாம் ரொம்ப பதட்டமாகி நான் என்ன பண்ணேன்னு எனக்கே புரியல. பரவாயில்ல, புரியுது. உனக்கு என்கிட்ட இருக்கிற குறை எல்லாத்தையும் சொல்லணும்னு நினைச்சு சொல்லாம உனக்குள்ளேயே வச்சிருப்பல்ல, அது எல்லாத்தையும் எழுத. என்னமோ இதை வச்சிருக்கியா? ஓ ஞாபகமா இது மட்டும் தான் என்கிட்ட இருக்கு. ஹாப்பி பர்த்டே திவ்யா. ரஜினியும் இல்லை, மேலே ஊஞ்சலும் இல்லை. நான் உங்களை எதுக்கு வர சொன்னேன் தெரியுமா? நிற்க வச்சு அழகு பார்க்கவா மேடம்? நான் ஒரு தடவை உங்களை கடைசியாக சேலையில் பார்க்கணுங்கிறதுக்காக வர சொல்லியிருக்கீங்கன்னு நினச்சேன். நினப்பு தான் பொழப்ப கெடுக்குமா? எனக்கு மாஸ்டரே கிடைக்க மாட்டாரு, அப்படியே கிடைச்சாலும் 30 நாள்ல என்னால பரதம் கத்துக்க முடியாதுன்னு சொன்னீங்கல்ல. இப்ப எனக்கு தங்க மாதிரி ஒரு மாஸ்டர் கிடைச்சிருக்காரு. 30 நாள்ல பரதம் கத்துக்கிட்டேன். நாளைக்கு உங்களில் யார் அடுத்த சோபனால கலந்துக்க போறேன். நான் தான் அடுத்த சோபனா. இப்போ எங்க கொண்டு போய் வைக்க போறீங்க உங்க மூஞ்சிய? அடகு கடையில வைக்க மூஞ்சின தங்கமா மேடம்? தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு ஓவர் ஆடுறீங்க? ஆடுறது நாங்க இல்ல பிரியா, நீதான். ஆமா மேடம், கரகாட்டக்காரன் கடகாக்கு அப்புறம் பெரிய ஆட்டக்காரி நீங்க தான் மேடம்.
நீ தப்பா நினைச்சுக்கலன்னா அந்த தங்கமான மாஸ்டர் நான் ஒரு தடவை பார்க்கலாமா பிரியா? கண்டிப்பா, அதுக்காக தானே உங்களை வர சொன்னேன். ம். தாமோதரன், இங்க ஏதோ 2 பேட் வைப்ரேஷன் இருக்கு. அது என்ன வரவிடாம தடுக்குது. பாடி லாங்குவேஜ்ன்ற பேர்ல என்னெல்லாம் பண்றான் பார். நான் கிளம்புறேன். மாஸ்டர், இவங்க 2 பேரும் பேட் பாய்ஸ். அதான் பேட் வைப்ரேஷன் இருக்கு. நீங்க எதுக்காக பயப்படுறீங்க? உட்காருங்க. உட்காருங்க மாஸ்டர். மாஸ்டர் ஜி, இவர்தான் ராஜா. என்ன ரொம்ப நாளா ஒன் சைடாவே லவ் பண்ணிட்டு இருக்காரு. அவரு அந்த ராஜாவோட கூஜா. இப்ப வரைக்கும் இவங்க 2 பேரும் வாழ்க்கையில எதுவுமே உருப்படியா பண்ணதே இல்ல. மாஸ்டர் ஜி, இவங்க 2 பேரையும் நல்வழிப்படுத்துற மாதிரி ஒரு ஜென் தத்துவம் சொல்லுங்க ப்ளீஸ். பாவம். ஒரு ஜென் தத்துவம் என்ன சொல்லுகிறது என்றால், மோதிரம் போடாத விரலும் இடிபடாத உரலும் இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன. ஏதோ 2 தீய சக்திகள் என்ன இங்க இருக்கக்கூடாம விரட்டுது. எனக்கு பைபாஸ்ல வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். மாஸ்டர் ஜி, மாஸ்டர் ஜி. மிஸ்டர் ராஜா, நீங்க லவ் ஃபெயிலியர்ல தாடியில வைக்காதீங்க. ஏன்னா உங்க ஃபேஸ்க்கு அசிங்கமா இருக்கும். மிஸ்டர் கூஜா, சீக்கிரமே அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிடுங்க. இல்லனா உங்களுக்கும் கல்யாணமே நடக்காது. ஐயோ, 5 பைசா கூட இல்லையே. நான் பரதநாட்டியம்ல வணக்கம் சொன்னேன், இது கூட தெரியல. இது அதையும் ஒன்னா போற அறிவில்ல ஜோடி சேர்க்கலாம்னு சொன்னாருண்ணா. என்ன பூராகு மாமாவில் பாரியா? உள்ளடா போட்டா கொடுக்குற வீடியோ. ஹலோ. என்ன ஒன்று? நீங்க நேத்து அவங்கள மிரட்டினதுக்கு அப்புறம் அவங்க காசே வேணான்னு சொல்லிட்டாங்க. என்னால நம்பவே முடியல. உங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். சரி சரிப்பா. நீங்க சும்மா ஏரியா ஜனங்களுக்கு எப்பவுமே தொல்லைதான் கொடுப்பீங்கன்னு உங்களை தப்பா நினைச்சிட்டேன். நீங்க இருக்கிறதுனால தான் இங்க வெளியாளுங்க யாரும் பிரச்சனை பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு இப்போதான் புரியுது. நான் நினைச்ச மாதிரி நீங்க ரொம்ப கெட்டவர்லாம் இல்லை. ஆமா ஆமா கரெக்டு. நான் நீ நினைக்கிறதோட ரொம்ப கெட்டவன். ஏய், பல்லில் சின்ன பின்னாடியே வராத பாப்பா. மாறி ஸ்ரீமா பாவம் தேங்க்ஸ் தானே சொல்லுது. ஃபிகரை பார்த்தோன்னா ஃபீல் பண்றியா நீ? ஒருத்தங்க கையில காசு கொடுக்காம டபாய் சிச்சு, நம்ம கையிலையும் காசு கொடுக்காம டபாய் பாக்குது, அவ்வளவுதான். தருதல. எனக்கு காசு வர வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது வேலை செஞ்சு கூட சரி கட்டிடுறேன். ஏய், அறிவுரிதா உனக்கு? பொறி பசங்க இருக்கிற ஏரியாவில் வந்து வேலை செஞ்சு கொடுக்குறாங்கிற. முதல்ல துப்டா கீழே போடு. எதை மாதிரிக்கு துப்டா போட்டு சொன்னா எதை மாதிரிக்க போட்டு. இதில் பேஷன் டிசைனர் வேற. நீங்க லேடிஸ் கிட்ட தப்பா நடந்துக்க மாட்டீங்கன்னு சொன்னாங்க. இல்லைன்னா இப்படி வந்து பேசிட்டு கூட இருந்திருக்க மாட்டேன். இதெல்லாம் சரி வராதரா. வரும். காஞ்சி போயிருக்கோம். நாம மட்டும் இல்ல, புறாவும் தான். எத்தனை நாளைக்கு நம்ம மூஞ்சிவே பார்த்துட்டு இருக்கோம். இவங்க மட்டும் வந்தாங்கன்னா சும்மா கலகலகலன்னு இருக்கும். ப்ளீஸ். நல்ல பொண்ணு நான் பார்த்துட்டேன். பாவம் நம்ம பொண்ணை டார்ச்சர் ஒரு பாவம் பண்ணி பாருங்கண்ணா. பக்காவுக்கு வாங்குறேன். என்னடா பாவம் பண்ணா? என்ன பாவம் பண்ணா? அவ்வளவு காஞ்சி போயிருக்கோம் மாதிரி. என்ன திடீர்னு? இவ்வளோ நாள் சும்மா தானே இருந்த? திடீர்னு இல்லை, இங்கே வந்ததுலேருந்தே நீங்கள் புறா விடுறதை பார்த்து திரும்ப இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. நீங்கள் பந்தயத்தில் ஜெயிச்சதும் அதை கையில் பிடிச்சிக்கிட்டு மாடி மேலே பெருமையாக கெத்தா நிற்பீங்க. அதை பார்க்கும் போதெல்லாம் ஆசையாக இருக்கும். அதான் நாளையிலேருந்து வரேன். பாய். ஹலோ மேடம், 2 நாள் அலை அடிக்கலைங்கிறதுக்காக கடலை குட்டையை நினச்சிட்டிங்கல்ல? தாமோதரன், என்ன குளிர் விட்டு போச்சா? ஐயோ அம்மா, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் கேட்ட பரநாட்டிய மாஸ்டர் இவர் தாங்க. மாஸ்டர் ஜி, இவங்க தான் எங்கள் மேடம். நீங்க தான் எனக்கு பரதம் கத்து கொடுக்க வந்த மாஸ்டரா? நீங்க தான் என்கிட்ட பரதம் கத்துக்க வந்த மாணவியா? உங்க பேர் தான் தில்லானா திவ்யநாதனா? உங்க பேர் தான் தேவி பிரியாவா? 30 நாள்ல எனக்கு பரதம் கத்து கொடுக்க முடியும்னு எந்த நம்பிக்கையில இங்க வந்திருக்கீங்க? எந்த நம்பிக்கையில 30 நாள்ல பரதம் கத்துக்க முடியும்னு நீங்க இங்க வந்திருக்கீங்களோ அதே நம்பிக்கையில தான் 30 நாள்ல பரதம் கத்து கொடுக்க முடியும்னு நானும் வந்திருக்கேன். உங்களை மாதிரி ஒரு திறமையான மாஸ்டருக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். உன்ன மாதிரி ஒரு திறமையான சிஷ்யக்காகத்தான் நானும் காத்துக்கிட்டு இருந்தேன். சார் சிம்பு மாதிரி இஸ் a gentleman. இங்கிலீஷ்லாம் பேசுவார் சார். இந்த லெட்டர் கொண்டு போய் மாயமரத்தில் கொடுத்துருக்கேன்.
எடுத்து நல்லா சத்தமாக படி. அப்போ தான் உங்கள் எல்லாத்துக்கும் நான் என்ன சொல்லிட்டு புரியும். சார் ஷலை படிடா. மாயா மாயா நீயும் நானும் போலாமா ஹாயா இல்ல அட்லீஸ்ட் உன் வீட்டுல விரி 2 பாயா நான் உன்னை ஆக்கிடுவேன் தாயா. இந்த கவிதை எனக்கு ரொம்ப தெரிஞ்சவன் எவனோ எழுதின மாதிரி இருக்கே. உன் மூக்கு கீழே இருக்குதே அது என்ன பாயா? அதுல ஒண்ணு குடுக்க சுத்துற நாயா நாயா நாயா. என்னடா பழைய இருக்கிற தேய்ச்சிக்கிட்டே இருக்க, வேலை போடுறான். இதுக்கப்புறம் ரொம்ப நாராசமா இருக்கு சார். ரத்தம் சதை நாடி நரம்பு எல்லாத்துலயும் மாயவெறி ஏறினால தான் இப்படி ஒரு கொடூர கவிதை எழுத முடியும் சார். How cheap அர்ஜுன், உன்னை பார்க்கவே அருவருப்பா இருக்கு. திவ்யா கொஞ்சம் பொறுமையா யோசிச்சுப்பார். அந்த லெட்டர் நான் எழுதிருப்பேனா? அரவிந்தோட அப்பா தான் எழுதிருக்காரு. உடனே எங்க அப்பா மேல படிய போட்டுருங்க. இவர் கும்முன்னு ஒரு பொண்ணை பார்த்த உடனே ஜம்புலிங்க மாதிரி ஆடி இருப்பாரு. அதான் லெட்டர் கொடுத்து குடும்பத்துக்கு ஒண்ணு கூத்தடிக்க ஒண்ணுன்னு செட் பண்ண பார்த்துருப்பாரு. ஜம்புலிங்கம்மா? ஆமா. நீங்க மாயாவை நேரா பார்த்து அவங்க கூட கூத்தடிக்க முடியுமா முடியாதான்னு டிசைட் பண்ணுங்க. ஏடா கூத்தடிக்க முடியாது? பொறுக்கி உன்னோட கண்டிப்பா முடியாதுடா. ஹாய் ஆண்டி. அதெல்லாம் இருக்கட்டும். என்னடா மாயா மாயான்னு கடைசியில இந்த ஆயாவை காட்டுறானுங்க. மாயவெறி உங்க அப்பா. இது ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். எனக்கு மாயா ஆண்டிய நல்லா தெரியும். சின்ன வயசுல அவங்க கிட்ட டியூஷன் படிச்சிருக்கேன். அது சரி. ஆண்டி உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா? அர்ஜுன் எனக்கு மாப்பிள்ளையாக போறாரு. ஹலோ. அவரு மேல போய் இப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்களே. கம் ஆன் ஆண்டி. இவன் எழுதுறான் மாயா மாயா போலமா ஹாயா மூக்கு கீழே வாயா. நீ அதுக்கு வக்கல்லதா? வாட் a woman. இவங்களுக்கு வயசே ஆகல. ஏய் மச்சான் சிச்சுவேஷன் சரியில்லை. ஓ அப்படியே எஸ்கேப் ஆயிடலாம். ஆடிஷனுக்கு இன்னும் 2 hours தான் இருக்கு. மாஸ்டர் என்ன மெடிடேஷன் பண்ண சொல்லிருக்காரு. எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்ன விஷயம் சீக்கிரம் சொல்லுங்க. உங்க தலகணத்தை பார்க்கும்போது சாரி உங்க தன்னம்பிக்கையை பார்க்கும்போது ஒரு விஷயம் நல்லா தெரியுதுங்க. நம்ம சேலஞ்சில் நீங்க ஜெயிச்சிட்டீங்க, நான் தோத்துட்டேன். நீங்க இந்த காம்படிஷனில் கலந்துக்கிட்டாலே உங்க கையால பைபாஸ் ரோட்ல இருக்கிற பிள்ளையார் கோயில்ல தேங்காய் உடைக்கிறதா வேண்டியிருந்தேன். அதான் சாமி விஷயம் சொல்றீங்க. அதான் என்னால தட்ட முடியல. போதி விநாயகனே, எப்படியும் நான் தான் அடுத்த ஷோபனாவை ஆக போறேன். இருந்தாலும் பரவாயில்ல, நீயும் எனக்கு ஹெல்ப் பண்ணு. பிரியா, ஆண்டவா எனக்கு நல்ல வழி காட்டு அப்படின்னு வேண்டிக்கிட்டு இந்த தேங்காய் உட. பிரியா ஒரு நிமிஷம். பிரியா, ஆண்டவன் கிழக்க பார்த்து உடைச்சா நல்ல வழி காட்டுவாரு. ஒரு நிமிஷம் இந்த பக்கம் வாயேன். இந்த பக்கம் பொசிஷன் கரெக்டு. ஓகே உட பிரியா. ஐயோ மாஸ்டர்ஜி, என்ன பிரியா இது? ஓ மாஸ்டர் தெருவில் ஆடிக்கிட்டு இருக்கா? தில்லானா திவ்யநாதே, தில்லானா திவ்யநாதே வாய நிறைய கூப்பிடுவே. இப்படி தெரு பொறிக்கு திவ்யநாதனா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலையே. நான் தான் அடுத்த சோமனான்னு ஆணவத்துல ஆண்டியே. ஓ ஆணவத்துக்கெல்லாம் ஆப்பு வச்சுட்டு போயிட்டானே ராசாதி. எனக்கு வர்ற கோவத்துக்கு அவனை கண்ட துண்டமா வெட்டி. ஐயோ பிரியா, கோவம் வருதே, கண்ணெல்லாம் சவுக்குதே. ஐயோ பிரியா, அந்த ஒண்ணு பண்ணிடாத பிரியா. பிரியா போய போ.
என்னை ஏமாத்திட்டல. பிரியா அழாத பிரியா. பிரியா சொன்னா கேளு பிரியா ப்ளீஸ். கண்ணு கெட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன பிரயோஜனம் சொல்லு? அதெல்லாம் நீ அப்பவே யோசிச்சிருக்கணும். நீ ஆடுறது பரதமா இல்லையாங்கிற அந்த சின்ன வித்தியாசம் கூட உனக்கு தெரியல. இவனெல்லாம் ஒரு மாஸ்டரை நம்பி நான் தான் அடுத்த சோபனான்னு ஆணவத்தில் சுத்திக்கிட்டு இருந்தேன். பரதம்ங்கிறது ஒரு புனிதமான கலை தெரியுமா? அதெல்லாம் சும்மா அப்படியே எடுத்தோம் கவுதம் கற்றுக்க முடியாது. இதெல்லாம் உனக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன். இதுக்கே இப்படி அழுகிறியே? இந்த தில்லானா திவ்யநாதனை அனுப்பிச்சு வச்சதே நான் தான். பிரியா சொன்னா கேளு. திரும்ப வந்துரு. நீ மறுபடியும் தப்பான முடிவு எடுக்கிற. நீ போற பாதை தவறான பாதை. திரும்ப வந்துரு. பிரியா நான் யோசிச்சு நல்லது தான் சொல்லுவேன். சொன்னா கேளு. ஆமா பிரியா, இந்த ட்ராக்ல ட்ரெயின் வந்தே 3 வருஷம் ஆச்சு. ஏன்னா உன்னோட அந்த கடைசி முயற்சி இல்லாத நீ ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் நான் பின்னாடி நாக்கத்தால ஓடி வந்தேன். நீ நானா நானும் ஒண்ணு. போ பிரியா. கலைத்துறையில என்னால எதையுமே சாதிக்க முடியாம போயிடுச்சு. அப்ப பெண்களால எதையுமே சாதிக்க முடியாதா? நான் அப்படிலாம் சொல்ல. நீ என்ன மதர் சங்கத்தெல்லாம் மாட்டி விட்டுற போல இருக்கு. அப்புறம் நான் ஏதோ பெண்களுக்கு எதிரானவன் இந்த உலகம் தப்பா நினைச்சிடாது. இது பாரு, அப்ப இப்ப எப்பயுமே திறமையான பெண்கள் எல்லா துறையிலும் சாதிக்க முடியும். உன்ன மாதிரி ஆர்வக்குள்ளரா இருந்தாதான் எதையுமே சாதிக்க முடியாது. இதை தர நான் உன்ட்டு ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். அப்ப நான் பிறந்ததே வேஸ்டா? அப்படிலாம் சொல்ல முடியாது. கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கிட்டு ஒரு பொறுப்பான குடும்ப தலைவியா வாழ்றதே இன்னைக்கெல்லாம் பெரிய சாதனை தானே. உன்னால கண்டிப்பா அது முடியும். நான் சொல்றதெல்லாம் உனக்கு மருந்து மாதிரி கசக்கலாம், ஆனா அதான் உண்மை. பட்டிமன்றத்துல பேசுற மாதிரி பாயிண்டா தான் பேசுறேன். நீ சொல்றதுதான் கரெக்ட். கண்டிப்பா ஒரு பொறுப்பான ஹவுஸ் வைஃபா நான் சாதிச்சு காட்டுறேன். எப்படி? நான் தான் உன்னை லவ் பண்றேன்ல. எனக்கு அப்படி ஒன்றும் தோணலையே. ராஜா, ஐ லவ் யூ. மாமாவா? அரவிந்த், அரவிந்த், என்னடாச்சு? அரவிந்த், 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 ஏய் படுத்துக்கடா. சிம்பிள் சீன் ஒர்க் ஆகுதுடா. அப்படியே கண்டினியூ பண்ணு. அரவிந்த், அரவிந்த் செத்துருவாடா. வாய் மூடா. அரவிந்த், அரவிந்த் யாரு? இங்க பா, திவ்யா வந்திருக்கா. வெயிட் பண்ணு, நான் பாக்குறேன். ஹாய் ஷில்பா. ஹாய். நைட்டு படுத்து போலாமா? படுத்துக்கு. ஒரே டிக்கெட்ல ஒரே சீட்ல நம்ம 2 பேரும். இடியட். ஏய் என்னடி? அறிவில்ல. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அவர்தான் டாக்டர், நானா டாக்டர்? அங்க பாரு. Go call the ambulance now. பைத்தியம். அரவிந்த், ambulance call பண்ணுங்க. அரவிந்த். ஏய் ஓவர் ஆக்டிங் பண்ணாதடா. அப்புறம் அவார்டு கொடுத்து ஓரமா உட்கார வச்சிருவாங்க. எந்திரி அரவிந்தன், எந்திரிங்க. அரவிந்தன், எந்திரிக்க மாட்டேங்க நானே. அரவிந்தன், அரவிந்தன், அரவிந்தா. டேய் என்ன சொல்ற? டேய் பையா. அரவிந்த், அரவிந்த், டேய் அரவிந்தா. டேய் எழுந்திரு. அரவிந்த், அரவிந்த், சங்கரி, இவனுக்கு உண்மையிலே ஏதோ ஆயி போச்சு. டேய் டேய் அரவிந்த், அரவிந்த், டேய் பசங்களா தூக்குடா. உண்மையிலே ஒன்னு சீரியஸா ஆயி போச்சுடா. தூக்குடா. ஷில்பா இஸ் வெரி ஹெவி. கம் நோ கேரி. ஹலோ ஹலோ, நான் பிசிகை பாஸ்கர் பேசுறேன். சாரி பாஸ்கர் பேசுறேன். சொல்லுங்க பாஸ்கர். ஒண்ணு இல்ல. ஒன்றும் இல்லையா? அப்போ ஓகே பாய். அது வந்து ஹலோ ஹலோ சே எதுவுமே சரியா புரிஞ்சுக்க. தம்பி எழுந்திருச்சு. அரவிந்த் தம்பி எழுந்திருச்சு. அரவிந்த் தம்பி எழுந்திருச்சு. இன்னும் என்னப்பா முடிக்கிறீங்க? கூட்டிட்டு வந்து உட்கார வைங்க. இங்க. அரவிந்த், are you okay? நான் ஓகே தான். ஆனா நீங்க யாரு? ஏய், நான் தீபாடா. தாவா? ஏய் திவ்யா, யார் இவங்கலாம்? இவங்கலாம் ஃப்ரெண்ட்ஸா? ஓ, நம்ம கல்யாணத்துக்கு வந்திருக்காங்களா? ஏமா கொஞ்சம் வாங்க. ஏம்பா
அமெரிக்கன் யாருன்னு தெரியுதா? என்னப்பா அத்தை விடு. 20×19 அதை எவ்வளோ சொல்லு பாப்பா. மொக்க நல்ல நல்ல மேக்ஸ்ல மருந்து நாயகம் அவன் கிட்ட அல்ஜிப்ரால 5 மார்க்ஸ் கேட்டுட்டு இருக்க. ஏய் நிஜமாலே உனக்கு யாரையும் தெரியலையா? ஏய் தெரியல. ஏன் ஏதா பிரச்சனையா? ஏன் எல்லாரும் இப்படி சுத்தி நிக்கிறீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது ஞாபகம் இருக்கா? எனக்கும் திவ்யாக்கும் கல்யாணம். பார்ட்டி பண்ணலாம் டிசைட் பண்ணோம். எல்லாரும் வாங்கல. நீ உட்கார். நீங்களாம் வாங்க போலாமி. அவன் கீழே வந்து தலை அடிப்பட்டதில் ரொம்ப சாக்காயிட்டான். இப்போ போய் அவங்ககிட்ட நம்ம உண்மையெல்லாம் சொன்னோம்னா பிரச்சனை ஆகிடும். அப்போ அவனுக்கு அம்னிஷான்னு சொல்கிறீங்களா? ஆமாம்மா, இதை ஜாக்கிரதையாக டீல் பண்ணணும். ப்ளீஸ் நீ தான் கோஆப்ரேட் பண்ணணும். திவ்யா என்ன நடக்குது? ஏதாவது சொல்லி சமாளிமா. என்ன குசு குசுன்னு பேசிட்டே இருக்கீங்க? அது வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கல்யாணத்துக்காக ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்காங்களா, டயர்டா இருக்காங்க. அதான் பார்ட்டியை நாளைக்கு வச்சுக்கலாம்னு பேசிட்டு இருந்தோம். ஓ அப்படியா? சார் ப்ளீஸ் சார். என்ன சாருக்கு பார்ட்டி தள்ளி வைக்கிறது பிடிக்கல போல இருக்கு? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. எனிவேஸ் ஐ எம் அரவிந்த், திவ்யாவோட ஹஸ்பண்ட். அர்ஜுன், திவ்யாவோட ஃப்ரெண்ட். சும்மா கலாய்ச்சா. ஓகே ரிலாக்ஸ். எல்லாரும் டயர்டா இருப்பீங்க, போய் ரெஸ்ட் எடுங்க. ஓகே லெட்ஸ் கோ ஷில்பா. பாய் ஷில்பா. பாய். என்ன அப்படி பார்க்காதீங்க, வெக்கமா இருக்குது. ஓ உனக்கு வெக்கலாம் கூட இருக்குதா? ஏய் பின்னா மச்சான், எனக்கும் திவ்யாவுக்கும் ஃபர்ஸ்ட் நைட் வேற. அவள் எல்லாரையும் டிஸ்பர்ஸ் பண்ணிட்டு சிக்னல் காட்டிட்டு போயிட்டா. நீங்களாம் வேற வேலையை பாருங்களேன், நான் போயிட்டு வரேன். மோசமான கும்பல்யா நீங்க. அப்படும் பையனும் சேர்ந்து எவங்கிட்ட இருந்து எருமாட்டை ஓட்டுன்னு போயிடுவீங்க. பெத்தவனா நீ? அவன் என்ன சொன்னாங்கிறது எனக்கே புரியல. ஏதோ எரும மாடு பச மாடு பஸ் நைட்டுன்னு சம்மந்தமே இல்லையாடா, பாதையே இல்லையா? ஹே திவ்யா, இந்த வீட்ல டிராமாக்கு பஞ்சமே இல்லடி. எனக்கு புரியலப்பா. டேய் இங்க என்னடா பண்ற? நீ ஏன் இப்போ இப்படி வழிஞ்சிட்டு நிக்கிற? ஏய் என்ன இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். நான் இல்ல உள்ள என் ஃப்ரெண்ட் இருக்கா, நீ போ. ஏய் ஒரு நிமிஷம். உன் ஃப்ரெண்டு வேணா எங்க அப்பாவோட ரூம்ல. வேணா அந்த ஆளை நம்ப முடியாது. வேணா கீழே கவுச் இருக்கு, அதெல்லாம் முடியாது, நீ போ. ஏய் இரு. என்னாச்சு திவ்யா? ஏய் வை. நோ. சரி எனக்கு ஒரு கிஸ் கொடு. நோ. ஏய் ஒரே ஒரு கிஸ். ஐயோ போயே. கிஸ் ஓகே. Please. One. Oh, what? ராஜா அப்பா. வணக்கங்க. தாமதத்துக்கு மன்னிக்கணும், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் அவ்வளோ சீக்கிரத்தில் யாரையும் மாப்பிள்ள மச்சான்னு கூப்பிட்டதே இல்லை. அது என்னவோ தெரியல, உங்களை பார்த்ததும் உட்காருங்க மாப்பிள்ள. நீங்கள் முதல்ல உட்காருங்க மாமா. அடா உட்காருங்க மாப்பிள்ள. சரி மாப்பிள்ள, எனக்கு சுற்றி வளைச்செல்லாம் பேச தெரியாது. ஓப்பனா உடச்சி சொல்லிடுறேன். யார் சொல்லியும் எதையும் கேட்காத என் பொண்ணு நீங்க சொல்லி சில விஷயங்கள் கேட்கறான்னா என்ன அர்த்தம்? என் பொண்ணுக்கு உங்களை விட நல்ல மாப்பிள்ள கிடைக்கவே மாட்டார்னு அர்த்தம். தேங்க்ஸ் மாமா. சரி ஒரு நல்ல நாளா பார்த்து அப்பா அம்மாவை வந்து பொண்ணை பார்க்க சொல்லுங்க. மற்றதெல்லாம் நம்ம நேரில் பேசிப்போம். என்ன சொல்றீங்க மாப்பிள்ள? சரிங்க மாமா. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். அது வந்து சொல்லுங்க மாப்பிள்ள. நீ சொல்லு. சொல்லுன்ற என்னம்மா மாப்பிள்ள ஏதாவது பெருசா எதிர்பார்க்கறாரா? என்ன வேணும்னு கேட்டு சொல்லு, அசைச்சிருவான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. நம்ம ராமசாமி தாத்தா கிட்ட முத்துகிருஷ்ணன் ஒருத்தர் வேலை செஞ்சாருல்ல, அவர் ஞாபகம் இருக்காப்பா? அதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? இவரோட அப்பா தான்ப்பா அவரு. இந்த விஷயத்த உங்ககிட்ட மறைக்க வேண்டாம்னு நினைச்சாரு, அதான். அவன் இந்த வீட்டு வாசப்படியே மிதிக்கூடாது. அப்படியே திரும்பி போக சொல்லுமா. என்ன மாமா இந்த சின்ன விஷயத்துல இவ்வளோ கோவம்? சின்ன விஷயமா? இதையா சின்ன விஷயம்? ஊரே கையெடுத்து கும்பிடுற பெரிய மனுஷன்டா எங்க அப்ப. அவர் உயிரோட இருக்கும் போது அவருக்கு பாடையை கட்டி எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்தணும்டா உங்க அப்ப. இது சின்ன விஷயமா? கோவப்படாதீங்க மாமா, உங்க உடம்புக்கு நல்லா இல்ல. உனக்கு தெரியுமா? ஊரே எங்க அப்பாவை பர்மா ராமசாமின்னு வாய் நிறைய கூப்பிட்டு இருந்ததுடா பெருமையா. ஆனா இந்த சம்பவத்துக்கு அப்புறம் பாட ராமசாமி கேவலமா கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கடா. அப்பெல்லாம் என் மனசு எவ்வளவு வலிச்சிருக்கோம். என்ன உர்றா.
பாவம் அந்த மனுஷன் இந்த விஷயத்தை மனசுக்குள்ள வச்சு புழுங்கி 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 80 வயசுல அநியாயமா அல்பாயுசுல போய் சேர்ந்துட்டாரா. ஆடா 80 வயசு அல்பாயுசா? இப்ப சொல்லியா எப்படியா என் பொண்ணு உன் வீட்டுக்கு மருமகளா அனுப்புறது? இல்ல மாமா, நான் என்ன சொல்றது நிறுத்தியா? இல்ல சார், நான் என்ன சொல்ல வரேன்னா அது எப்போ நடந்த விஷயம், அதை இப்ப மறந்துடலாமே. மறந்துடுறதா? எனக்கு எதுக்கா தேவையெல்லாம் வேலை வேலைன்னு வெட்டி பேச்சு உங்ககிட்ட. என் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி தரதுல எனக்கு விருப்பம் இல்ல. அப்பலாம் சொல்லுங்க சார், சொன்னா கேளுங்க சார், சொன்னா கேளுங்க சார். சார் ஏய், நீ சொல்லி நான் கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. வீட்டை விட்டு வெளில போடா. அப்பலாம் சொல்லுங்க, அப்பலாம் சொல்லுங்க, அப்பலாம் சொல்லுங்க. ஏய், வீட்டை விட்டு வெளில போடா. ராஜா, பெரியவங்க பேசும்போது குறுக்க பேசக்கூடாது, சரியா? நானே என் டார்லிங்கோட அப்பாங்கிறதுனால இறங்கி 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 பேசிக்கிட்டே இருக்கேன். நீ என்னமோ கட்சி மீட்டிங் மாதிரி ஏறி 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 போயிட்டே இருக்க. தோபார், உங்க அப்பா ஒரு தப்புனாரு, எங்க அப்பா ஒரு தப்புனாரு, 2 பேர் மேலேயும் தப்பு இருக்கு. அதனாலதான் மரியாதை வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லன்னா எப்போ பொண்ணு தூக்கிட்டு போய் கோயில் வச்சு தாலி கட்டியிருப்பேன். உனக்கு அவ்வளவு தைரியம் இருக்கா? டேய், பந்தேண்டா. உன்னால முடிஞ்சா என் பொண்ணு உன்னை நம்பி வந்தா என் வீட்டு மகாலட்சுமி தூக்கிட்டு போடா பாக்கலாம். உங்க வீடு மகாலட்சுமி தூக்கிட்டு போயிட்டா? டேய், அப்படி நீ தூக்கிட்டு போயிட்டா நீ ஆம்பளடா. டேய் பாக்கலாம்டா, இத்தனை வருஷம் பெத்து வளர்த்த இந்த அப்பனோட பாசம் பெருசா இல்ல நேத்து வந்த உன் காதல் பெருசான்னு. யோ, சும்மா காமெடி பண்ணாதயா, எப்போ லவ் தான் ஜெயிக்கும். பிரியா, ஆமா நம்ம வீட்டுக்கு போலாம். சாரி ராஜா, எங்க அப்பாக்கு முன்னாடி எனக்கு எதுவுமே பெருசல்ல, நீ கிளம்பு. என்ன பிரியா, என்னை சுத்தி இருக்கிறவங்கலாம் ஜாலரா கூட்டம், யாருக்குமே என் மேல உண்மையான அக்கறை இல்ல. நீ மட்டும்தான் எனக்கு நல்லது நினைக்கிறேன்னு அன்னைக்கு சொன்னேன். இப்ப இப்படி பேசுற, அவ்வளவுதானா? வலிக்குது பிரியா, எல்லாருக்கும் இங்க மட்டும்தான் வலிக்கும், எனக்கு ஃபுல்லா வலிக்கும். நல்லா இருமா. ராஜா, எப்படி? ஐம் சாரி ராஜா, நீ மட்டும் அன்னைக்கு உண்மையை சொல்லாம இருந்திருந்தனா நான் இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய பாடகின்னு லூசு மாதிரி வாழ்ந்துட்டு இருந்திருப்பேன். எல்லாத்துக்கும் காரணம் நீங்க கொடுத்த செல்லதாப்பா. ஐயோ, என்னம்மா நீ இப்படி சொல்லிட்ட? தியேட்டர் மண்டபம் எல்லாத்துக்கும் உன் பேர் தானே மாத்தி வச்சாரு. யோ, பெத்த பொண்ணு பேர் வேற யார் பேர் வைப்பாங்க? கேளு பிரியா. டேய், கையறா. ஓகே ஓகே. அம்மா, நீ வச்சிருந்த ஒரு ஆர்கெஸ்ட்ரா இளையநிலான்னு அதை புக் பண்ணாதான் மண்டபம் எவ்வளவு கண்டிஷன்லாம் போட்டேன். அந்த கண்டிஷன்லாம் கேட்டு எத்தனை பேர் தலை தெறிக்க ஓடானு தெரியுமா? அதனால அப்பா எவ்வளவு பெரிய லாஸ் தெரியுமா? யோ, உன்னை யாரையும் அதெல்லாம் பண்ண சொன்னது? உனக்கு பொண்ணு சரியா வளர்க்க தெரியல. அதோடு அந்த மங்களம் சிட் ஃபண்ட்ஸ் ஆட் ஆயிடுச்சு இல்ல? யோ, ஏன் ஆட பத்தி? டேய், அதுல 10 நிமிஷம் எனக்கு லாஸ். நான் தான பாதிக்கப்பட்டிருக்கேன். ஏன்னா பேசுறேன் மானவுனா. இதெல்லாம் நான் என்னைக்காவது உங்ககிட்ட சொல்லி காமிச்சிருக்கேன். அம்மா தேவி பிரியா, அவ்வளவுதாரா? இத்தனை நாளா எங்க அப்பா என்னால கஷ்டப்பட்டிருக்காருன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது அவர் எவ்வளவு நஷ்டப்பட்டிருக்காரு. இந்த நஷ்டத்தை நான் ஈடு கட்டணும்னா நான் அவரோட இருக்கிறது தான் சரி. சாரி ராஜா. நானும் என் சேனலை நம்பர் 1 சேனலாக்கி கோடி கணக்கில் சம்பாதிக்கலான் இருந்தேன். ஆனா எப்போ உன்னை பார்த்தனோ, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா என்னோட லட்சியம்னு இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கேன். அதனால எனக்கு கோடி கணக்கில் லாஸ். இதெல்லாம் என்னைக்காவது உங்களை சொல்லி காட்டியிருக்கேன் பிரியா. ஆனா உங்க அப்பா அந்த டப்பா கல்யாணம் பண்ண லாஸ் கணக்கு தலையில எழுத பாக்குறான். இந்த மாதிரி ஒரு மணி மேல நாள் கொண்டு வாழ போற? சொல்லு பிரியா, சொல்லு பிரியா. நீங்க ரொம்ப செல்ஃபிஷ் பா. உங்களுக்கு காசு தான் ஒரு சபாஷ். ஐயோ, அவனை நம்பாதம்மா, போய் சொல்றாமா. ஐயோ, நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. ட்விங்கிள் குட்டில் ஸ்டார் அப்படின்னு அப்பா இங்கிலீஷ்ல தப்பா பாடும்போது இது குட்டில் இல்லப்பா லிட்டில்னு சொல்லி ஓடி வந்து தலையில கொட்டுவியே, மறந்துட்டியா? ட்விங்கிள் குட்டில் ஸ்டார். யோ, நர்சரி ரைம்லாம் சொல்ற. ட்விங்கிள் குட்டில் ஸ்டார். யோ, என்னையா பண்ற? பிரியா பிரியா. சாரி ராஜா, இங்கிலீஷ்ல யாரு தப்பா பேசினாலும் என்னால பொறுத்துக்க முடியாது. அந்த மாதிரி எங்க அப்பா என்கிட்ட எவ்வளவு கொட்டு வாங்கியிருக்காரு தெரியுமா? தயவு செஞ்சு என்ன மறந்துருங்க. நான் எப்பவுமே எங்க அப்பா செல்லம். நேத்து நைட் தான் ஒரு காதல் கவிதை எழுதினேன். அது கேட்டா பிரிஞ்ச லவ்வர்ஸ் கூட ஒன்னு சேர்ந்துருவாங்க. உண்மையாவே லவ் பண்ணிருந்தா. இரு இதயம் ஒரு இதயமானதே, இரு இதயம் ஒரு இதயமானதே, அந்த ஒரு இதயம் நொறுங்கி போனதே. ராஜா, என்னோட கவிதையெல்லாம் இன்னும் ஞாபகம் வச்சிருக்கியா? நீ எப்பயோ மறந்திருப்பேன்னு நினைச்சேன். இப்ப எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. நீ என்ன கடைசி வரைக்கும் சந்தோஷமா வச்சிருப்பேன்னு. அப்பா, உங்க பாசத்தை விட என் லவ் தான் பெருசு. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. வா பிரியா, போலாம். மாமா, நான் ஆம்பளை உங்க பொண்ணுங்களுக்கு தாலி கட்ட போறேன்.
முடிஞ்சா வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க குட்டில் ஸ்டார். போ. நீங்களும் போங்கடா. பின்னாடி யாரும் இல்லையம்மா? லட்சுமி ஒன்னதாண்டா போட போடாங்கிறேன். அப்புறம் என்ன நம்மளை கூட்டின்னு வந்தாரு? ஹே, நான் கொடுத்த ஷர்ட் ஒரு வழியா மனசு வந்துச்சா? ஃபிட் கரெக்டா இருக்கு. செம்ம ஸ்மார்ட்டா இருக்கீங்க தெரியுமா? இது உனக்கு என்ன பிடிச்சிக்குதாமே தான் கழுத லவ் பண்ணி தொலைகலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்க்கும்போது அப்படியே செவிலே ஒன்று வைனும் போல் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீ அப்படியே புறாங்களோடலாம் வந்து பழகுனியா? சரி, அதான் ஐ லவ் யூ. வாட்? என்ன கரெக்டாக சொல்லியா? இது வேற மாதிரி சொல்லு. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. ஐ அம் so சாரி. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் அந்த எண்ணத்துல உங்ககிட்ட பழகல. அந்த ஐடியா உங்களுக்கு தந்திருந்தா ஐ அம் சாரி. ஓ, அப்போ இல்லையா? சரி, ஓகே, மேட்டர் ட்ராப் பண்ணிடலாம். நான் அதெல்லாம் இருக்கான்னு தான் சொன்னேன். அவனுங்க தான் லூசு பசங்க, தேவையில்லாத என்ன அதை இதை சொல்லி கிளப்பி விட்டானுங்க. சரி, ஓகே, நான் கிளம்புறேன், நீ வேலையை பாரு. ஓகே, பாய். ஹே, இருங்க. என்ன எதுவும் தப்பா நினச்சிக்காதீங்க. உங்களை பிடிக்காதெல்லாம் இல்லை. ஓ, அப்போ பிடிக்குமா? பிடிக்கும். அப்பா ஐ லவ் யூ தானே, லவ் பண்ணலாமே. இல்லை, பிடிக்கும்னா ஆஸ் அ பர்சனாக பிடிக்கும். பர்சனலாக தான் பிடிக்கணும். இதெல்லாம் பப்ளிக்காக பண்ண முடியும். பட் உங்களை முழுசா கூட தெரியாது. நீங்கள் டெய்லி என்ன பண்ணுவீங்க, எப்படி இருப்பீங்க? நான் என்ன பண்ணுவேன், எப்படி இருப்பேன்? அதான் டெய்லி காலையில் எழுந்தோடனே புறாக்களோட பொழைங்கன்னு இருப்பேன். அதுக்கப்புறம் வேலை நம்பி பார்ப்பேன். அவர் தான் வேலை கொடுத்தாருன்னா அதை அப்படியே செஞ்சு முடிப்பேன். அதுக்கப்புறம் பசங்க வருவாங்க, அவங்களோட ஜாலியாக சுற்றின்னு இருப்பேன். அதுக்கப்புறம் நைட்டு சரக்கு வச்சு தூங்கிடுவேன். மறுக்கா காலையில் எழுந்துப்பேன், புறாங்களோட ஜாலியாக பொழைங்கன்னு இருப்பேன். வேலை என்ன போய் பார்ப்பேன். அவர் தான் வேலை கொடுத்தாருன்னா செஞ்சு முடிப்பேன். பசங்க வருவானுங்க, அவங்களோட ஜாலியாக சுற்றி தெரிஞ்சுட்டு சரக்கு வச்சு தூங்கிடுவேன். அவள் தான் நான். அது இல்லைங்க, நான் எப்படி உங்களை என்னதான் நீங்கள் நல்ல டைப்னா கூட நீங்கள் ரவுடி. எனக்கு ஒரு பயம் இருக்கும்ல. எங்கள் அம்மா அப்பா எப்படி ஒத்துப்பாங்க? தூக்கிடலாமா? இல்லைங்க, உங்களை முழுசா தெரியாது. உங்களை நம்பி எப்படி? நீ என்ன நம்பவே வேணாம். நீ மேட்ரை ஃப்ரீயாக விடு, மனசு போட்டு குழப்பிக்காது. ஓகே, நான் வரட்டா, பாய்.